வாழ்த்துக்களை தெரிவித்துக் In the கொள்கிறோம். name of Jesus Christ, our Savior and Redeemer, we again give you morning greetings. நாம் விசுவாசத்தை குறித்து பார்த்து வருகிறோம். We have been seeing about faith. இந்த இன்றைக்கு முக்கியமாய் கவனிக்க போக வேண்டியது, Today what we're going to see mostly is இந்த இஸ்ரவேல் மக்கள் how the Israel people எப்படி அவிசுவாசத்தினால அவர்கள் பல தீமைகளை சந்தித்தார்கள் என்று பார்க்க போகிறோம். because of their faithlessness we are going to see what all they faced. விசுவாசம் முன்னேறி செல்லுகிறது. Your faith should go in front. அவிசுவாசம் பின்னோக்கி செல்லுகிறது. Your unbelief will bring you back. நன்றாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். You have to know this. தேவனை நம்புகிற பிள்ளைகள், All those who believe in God, விசுவாசம் என்று சொன்னால் if you say faith, அது முன்னோக்கி செல்லும். it's supposed to go in forward. அவிசுவாசம் எந்த அளவுக்கு பின்னோக்கி செல்லும் என்று சொன்னால், how much your unbelief will take you back is, உன்னை கடைசியில் அழிக்கிற வரைக்கும் அது விடாது. it will not leave you until it destroys you. அது அவிசுவாசம். That is unfaith. இன்றைக்கு மீண்டும் அந்த துவக்க வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Let's again read 1 John chapter 5 verse 4. For everyone who has been born of God overcomes the world, and this is the victory that has overcome the world, our faith. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ வேத வசனம் என்ன தெளிவாய் சொல்லுகிறது? So what does the verse say clearly? எந்த ஒரு மனிதனும் சரி, whatever kind of man, கிறிஸ்தவர்கள் என்று அல்ல, not only Christians, இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்படுகிற தேவனை பற்றி நாங்கள் அறிவிக்கப்படும் பொழுது, when we're preaching about the God that the Bible preaches, யார் ஒருவர் உண்மை என்று விசுவாசிக்கிறார்களோ, whoever believes it's true, தேவனிடத்தில் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயித்துவிடும். whatever is born of God will overcome the world. அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்தால், If we believe that word, வேதம் தெளிவாய் போதிக்கிறது, the Bible clearly preaches, உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயித்துவிடும். your faith will overcome the world. அப்போ உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், We have to overcome the world, அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, no matter what kind of it is. ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானாலும் சரி, Whether a miracle should ஒரு happen, பாவ பழக்க வழக்கத்தில் விடுதலை பெற வேண்டுமானாலும் or சரி, whether they should come out of sin. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்துல விடுதலை பெற வேண்டும் என்று If சொன்னால், they have to be delivered from something that God does not desire. தேவனுடைய வார்த்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, When we start having faith in God's word, அதை நாம் கடைபிடித்து வாழும் பொழுது, when we hold on to it and walk according to it, நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை காண முடியும். we can see victory in our life. அவ்விசுவாசம் என்னவெல்லாம் செய்கிறது? What will unbelief do to you? முதலாவது அவ்விசுவாசம் என்ன செய்கிறது என்று சொன்னால், What it first do is, கண்களை காண்கிறதை மாத்திரம் தான் அது நம்பும். it will believe only what it sees. காணாததை நம்பாது. It will not believe what it doesn't see. அவ்விசுவாசம் நல்லா எழுதி வச்சுக்கோங்க, மனதில் எழுதி வச்சுக்கோங்க, நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. You can write this in your notes. கண்களை காண்கிறதை மாத்திரம் தான் அது விசுவாசிக்கும். Whatever it sees only it will believe. எது விசுவாசிக்கும்? What will believe? அவ்விசுவாசம். Unbelief. இப்ப நான் உள்ள வந்திருக்கிறேன், I come and எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, there is a problem. உடனே தீர்ந்துடணும். Immediately it should be ஏ solved. கடவுள் எவ்வளவு நல்லவருப்பா, See how good God is. உடனே விசுவாசம் வந்துடும். Immediately faith will come. ஒண்ணும் நடக்கல, Nothing is happening. ஒரு 2-3 நாள் தள்ளி போடப்படுகிறது. 2-3 days it's getting postponed. என்ன கடவுள் போ, சூழ்நிலை பார்த்த உடனே மனசை மாத்திக்கிறது. When we see the situation, we say, what kind of அப்ப God is it? காணாமல் விசுவாசிப்பதுதான் விசுவாசம். What you do not see and believe is faith. கண்டு விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல. What you see and believe is not faith. அதனால் சூழ்நிலை நிமித்தம் அவ்விசுவாசத்திலே தள்ளப்படுகிறார்கள். So according to the situations, they have been pushed into unbelief. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்த்தோம். That's what we saw in the beginning. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே Exodus chapter அந்த 14. சம்பவத்தை பார்த்தோம். We have seen that என்ன incident. சம்பவத்தை பார்த்தோம்? What was the incident that we saw? முன்பக்கத்திலே சமுத்திரம் கடல் இருக்கிறது, In front of them, the Red Sea was there. பின்பக்கத்திலே ராணுவம் இருக்கிறது, Behind them, the army is there. நடுவில் இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்கள். In the middle of that, the Israel people. கடந்த வாரத்துல ஒரு பகுதியை பார்த்தோம். In the last week, we have seen one இந்த part. வாரம் அதே பகுதியில இன்னொரு பகுதியை பார்க்க We're போகிறோம். going to see another part of the same message. ஒரு பக்கம் ஜெபம் பண்றார்கள், One side they pray. மோசேசை பார்த்து கூப்பிடுகிறார்கள், They call to Moses. முறையிடுகிறார்கள், They start arguing. முறுமுறுக்கிறார்கள். Start murmuring. மோசேஸ் தேவ சமூகத்தை போகிறார். Now Moses goes to God's presence. மோசேசுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், To Moses, God says, யுத்தம் என்னுடையது, war is mine. நீங்கள் புறப்பட்டு போங்கள். You just keep going. மோசேஸ் Now Moses, ஆண்டவர் சொல்லிட்டாரு,
Now God said that to him. ஜனங்களும் முறுமுறுத்து என்னமோ முறையிட்டுட்டாங்க. And somehow they were whining and they finally settled. அப்போ இங்க என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, ஆண்டவர் நான் யுத்தத்தை நான் பாத்துக்கிறேன்றாரு. One side he's telling, I will take care of the war. யுத்தம் என்னுடையது. War is mine. நீங்க சும்மா இருப்பீர்கள். You just have to keep நான் செய்ய quiet. போகிற காரியங்களை பாருன்னு சொல்றாரு. He says, you just wait and watch what I'll do. இப்ப அந்த சூழ்நிலைக்கு இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? Now in that situation, what they should have done? முறையிட்டு ஆயிடுச்சு, They already argued. முறுமுறுத்து ஆயிடுச்சு, They already whined. மோசஸ் போய் ஜெபம் பண்ணி ஆயிடுச்சு, Moses also finished praying. அங்கிருந்து பதில வந்தாச்சு. Answer also has come. நீங்க புறப்பட்டு போங்கள். You just go. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். You will stay quiet. ஆனா நான் சொல்றேன் புறப்பட்டு போங்கள். I am telling you, just go. அப்போ இவங்க எகிப்திலிருந்து விடுதலையாய் வெளியே வரும் பொழுது They were delivered and they came out of Egypt. விடுதலையாய் வந்த உடனே என்ன நடக்கிறது? But the moment they come out of it, what happens? இவங்க போக வேண்டிய வழியை மேகஸ்தம்பம் வழிகாட்டுகிறது. The cloud will show them where they have to go. இரவிலே அக்கினி அவர்கள் வழிகாட்டுகிறது. At night, the fire will show them the way. இந்த மேகம் கடந்து போக போக இவர்கள் பயணத்தை கடந்து போக வேண்டும். The more the cloud goes, they have to follow the cloud and go forward. மேகம் என்ன நிக்குது? அவங்க கூடாரம் போட்டு உட்கார்ந்து விடுவார்கள். Where the cloud stops, they'll make their camps and they'll settle. இப்ப மேகமும் அக்கினியும் இவர்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. Now the cloud and fire is working for them. கர்த்தர் மோசேஸ்ல பேசின உடனே மேகம் மூவ் ஆகிறது. Now the moment God speaks to Moses, the cloud starts moving. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணணும்? Now what should the Israel people have done? இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணணும்? What should they have done? இங்கே முறையிட்டு இருக்கலாமா? Should they have argued here now? இங்கே ஜெபம் பண்ணிக்கலாமா? They could have prayed there. இங்கே முறையிட்டு இருக்கலாமா? They could have argued there. ஜெபம் பண்ணி ஆயிடுச்சு, They finished praying. பதிலும் வந்தாச்சு. Answer also has இப்ப come. என்ன பண்ணணும்? So what they should have done? எழுந்து நடக்கணும். They should have just started walking. ஏன்னா மோசேஸ்க்கு சொல்லியாச்சு, Because they've told Moses, யுத்தத்தை நான் பாத்துக்கிறேன். war is mine. அப்போ இவர்கள் அங்கே உட்கார்ந்து இருப்பார் என்று சொன்னால் They have to keep sitting there. நிச்சயமா இவர்கள் அமர்ந்திருந்த இடத்திலே The place that they're sitting in. அந்த சின்ன கூட்டம் வந்து இவங்களை அழிச்சிட்டு That small Egyptian army would have killed them. பரவாயில்ல, கொஞ்சம் மோசஸ் வார்த்தைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து இருக்கிறாங்க. They listened to Moses. அவனும் கோலை நீட்டுனா He also spread his staff. கடந்துச்சு, So you see உள்ள developed கடந்து போயிட்டாங்க. and they started walking in. இப்ப என்ன நடந்தது? Now what happened? கடந்து அக்கறைக்கு வந்துட்டாங்க. Now they come to the other side of the shore. யுத்தம் கர்த்தர் முடிச்சிட்டாரு. God finished the war. அவனுங்க எல்லாம் பின்னாடி அப்படியே மடிஞ்சு போயிட்டாங்க. And these people were destroyed in the sea. வெளியே வந்தோன்னு என்ன நடக்குது? When they come out of it, what happens? இதான் சூழ்நிலையை பார்த்து விசுவாசிப்பது. This is what when they see the situation and they believe. ரொம்ப அருமையான ஒரு பகுதி அதுல. A very nice part. அந்த யாத்திராகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Let's take இப்ப Exodus. பாருங்க எவ்வளவு உற்சாகமா என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க. Now see what all they do. என்ன அருமையான ஒரு வேத பகுதி. What a beautiful 21 22 பாடம். 15ஆம் அதிகாரத்துல 21 22. Chapter 15 verse 21 and 22. கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினால் போதும். இவங்க என்ன பண்ணாங்களா? What happens here now? உடனே தம்புர கும்புறத்தை என்ன கையில அவங்க எல்லாம் அப்ப வச்சிருந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். They already had all the tabrins and dance and everything. எல்லாம் வச்சு இப்ப பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். Now they started singing and dancing. நம்ம தேவன் குதிரை எல்லாம் தண்ணில போட்டு கவுத்துறாருப்பா. My God put all the horses in the sea. நாங்கெல்லாம் வெளியே வந்துட்டோம்ப்பா. Now we have come out. எவ்வளவு பேர் தேவன்பா. He's such a big God. அங்கே பாட்டு கட்டி அங்கே முடிச்சிட்டாங்க, பாட்டெல்லாம் பாடிட்டாங்க. Then only finished singing. எல்லாரும் சொல்லுங்க, சூழ்நிலையை பார்த்து. Now what happened here? They saw the situation. அவிசுவாசம் என்ன பண்ணுச்சு? What did unbelief happen? கர்த்தரை கனப்படுத்தி. It started glorifying. இப்ப மீண்டுமாய் கடலை விட்டு வெளியே வந்துட்டாங்க இல்லீங்களா? Now they came out of the Red Sea, right? பார்வோனுடைய சேனை அழிச்சிட்டாரு இல்லையா? He finished the Pharaoh's இப்ப army. வெளியே வந்தோன்னு மோசஸ் திரும்பி வழி நடத்துகிறார் பயணம். Now again Moses leads them. கடந்து போகுது. They go. இப்ப வாசிங்க ஐயா. அவர்கள் புறப்பட்டு போய் 3 நாள் இப்ப எவ்வளவு நாள் பயணம்? Now how many days travel? கடல் விட்டு வெளியே வந்து எவ்வளவு நாள் பயணம்? How many days means in the 3 நாள் டிராவல் பண்ணி இருக்காங்க. 3 days they have traveled. வனாந்தரம் வர
It was a wilderness. எவ்வளவு டேங்கர் தண்ணி கொண்டாதான் அவங்களுக்கு கொடுக்க முடியும்? 6 லட்சம் புருஷர்கள். How much tanks of water can you get? Can you for them for 6 lakh men? 30 லட்சம் ஜனங்கள் சொல்றாங்க. There's 30 lakhs people. 30 லட்சம் ஜனங்களுக்கு எவ்வளவு தண்ணி கொடுப்போம்? For 30 lakhs people, how much water can you? ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிற லைன்ல ஒரு 10,000 பேருக்கு தண்ணி வரலன்னா குடத்தை தூக்கின்னு உண்ணாவிரதம் உட்காந்து அரசாங்கத்துக்கிட்ட சண்டை போட போயிடுறோம். If 1,000 people don't get water in the same day, they have protest to get water. ஒரு வாரமா தண்ணி வரலன்னு. For 1 week there's no water. நல்லா தெரிஞ்சுக்க, யாராவது பேப்பர் படிக்கல நியூஸ் படிக்கல தெரிஞ்சுக்க. If you do not read the news, you should know this. 15, 16, 17 தண்ணி வராது. 15, 16, 17. அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாங்க. Government has already given you. இருந்தா இன்னைக்கு போய் புடிச்சு வச்சுக்கோங்க. Just keep all the water ready. ஓகே, இப்ப 3 நாள் அவர்கள் பயணமாய் கடந்து போகிறார்கள். Now for 3 days they are going to travel. என்ன நடக்கிறது? What happened? வாசிங்கய்யா. அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினாலே அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அந்த இடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டார்கள். ஓகே, நல்லா கவனிங்க. 3 நாள் டிராவல் ஆகிக்குது. 3 days travel is over. இப்பதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? Now only what has happened? உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் எந்த விஞ்ஞானியும் செய்ய முடியாத ஒரு வேலையை மோசஸ் செஞ்சிருக்கிறாரு. Now what scientists couldn't do in this world, Moses has done. வெறும் கோலை நீட்டினாரு. He just showed his staff. கடல் 2 பிரியுது. The sea divided. ஜனங்க உள்ள நடந்து வந்தாங்க. The people walked into. பெரிய அற்புதத்தை பார்த்திருக்கிறாங்க. They saw the biggest miracle. இந்த உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் யாரும் செய்ய முடியாத அற்புதம். Till today no one can do that miracle. அன்னைக்கு மோசஸ் வழியா செஞ்சிட்டாரு. That is through Moses he did it. பின்னாடி வந்த பார்வோன் சேனையே தண்ணி அழகா அவனை மட்டும் முழுகி போட்டுருச்சு. The water drowned exactly on the Pharaoh's army. இவங்கள ஒரு ஆள் கூட எந்த இது இல்லாத சேஃபா வந்து சேர்ந்துட்டாங்க கரை. None of these people were harmed. Everyone came safely to the shore. 3 நாள் தான் ஆச்சு, ரொம்ப நாள் இல்லங்க. Not too many days, only 3 days. வெறும் 3 நாள். Only 3 days. டிராவல் வனாந்தரத்துல வந்திருக்காங்க. They have traveled in the wilderness. வந்து வரும்போது மாரான வரும்போது தண்ணி இருக்குது. When they come to Mara, there is water. தண்ணி பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். The moment they see water, they are very happy. ஐயோ 3 நாள் டிராவல் பண்ணிருக்க தண்ணி இல்லாத இருந்துச்சு. For 3 days we have traveled. யார் துருத்தில இருக்குது எல்லாம் ரொப்பிக்கன்னு ஒருவேளை சொல்லியிருப்பாங்க. Maybe they have told fill all your bottles. சொன்னாங்களே இல்லையா தெரியல. அங்க போய் குடிச்சு பார்த்திருக்காங்க. Whether they told or not, they drank that water. குடிச்சு பார்த்தா தண்ணி கசப்பா இருக்கு. And when they drank, it was bitter. இப்போ விசுவாசியா இருந்தா என்ன சொல்லிருக்கணும்? Now if you have faith, what should have இப்ப நீங்க எல்லாம் விசுவாசி என்ன சொல்லிருக்கீங்க? You're all a believer. What you should have done? சொல்லுங்க. இவ்வளவு பெரிய கடலை பிளந்து அழகா வட்டாந்தர நடக்க செய்த தேவன் This God who divided the sea and made us walk through இந்த dry land. கசப்பு தண்ணி எம்மாத்திரன்னு சொல்லி இருக்கணும். You all should have told what is this bitter water? How big is it? அருமையான இஸ்ரேல் ஜனங்க என்ன சொன்னாங்க பாருங்க. How beautiful is Israel people. படிங்கய்யா, படிங்கய்யா. எப்பொழுது ஜனங்கள் When did those people see? தண்ணி கசப்பா இருந்ததை கண்ட பொழுது அப்பொழுது ஜனங்கள் When they saw the water was bitter, that people மோசேசுக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். போதும் நிறுத்துக. தண்ணி எப்படி இருந்துச்சு? How was the water? கசப்பான தண்ணி. It was bitter. ரொம்ப கசப்பான தண்ணி. It was very bitter. இந்த ஜனங்க என்ன சொல்லுகிறாங்க? What did those people do? மோசேசுக்கு விரோதமாய் They grumbled against Moses. முறுமுறுத்து. They were grumbling. இதுதான் பிரச்சனையே. This is the problem. என்ன பண்ணிட்டாங்க? What did they do? முறுமுறுக்கிறதே உங்களுக்கு வேலை ஆயிப்போச்சு. Their work was only to grumble against him. நீங்க தொடர்ச்சியா நீங்க படிச்சு பாருங்க. You continuously read it. என்னையா மோசேஸ் What Moses? சாகடிக்கு தான் கொண்டு வந்த. How you brought us here to die? அங்கேயே நாங்க நல்லா இருந்தோமையா. We were there like better than. வானான்னு சொன்னமையா. We told don't get us. அங்க கல்றல நீங்க கொண்டு வந்தியா. Are you thinking of the grave that you brought us here? 3 நாள் கூட ஆகலங்க. It was not even 3 days. இவ்வளவு பெரிய அற்புதத்தை கண்டு Even though they saw such a big miracle. ஏன் அவர்களை கசப்பான தண்ணீர் இடத்துல கொண்டு வந்தார்? Why did he bring them to a point where there was bitter இதை water? பார்க்கும் பொழுது At least when they
see இந்த that, தண்ணீரை குடிக்கும் பொழுது drink that water, நிச்சயமா இதை மதுரமாய் மாற்றுவார். He can definitely make it sweet. நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போன்ற எண்ணமே இல்ல பாருங்க. That thought never came into the mind to look up to God. வெறும் முறுமுறுப்பு தான். They were only grumbling. Moses. விரோதம் என்று சொல்றாங்க. They say they அப்ப had அப்ப மோசஸ் எப்படி பார்த்திருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. You see how they are seen. என்ன மாதிரி முறை மறைச்சிருப்பாங்க பாருங்க. What kind of clarity they are. கொஞ்சம் உங்க வீட்ல சண்டை வந்தா உங்க வைஃப் எப்படி முறைக்கிறீங்க பாருங்க. You see how you glare at your அந்த சீன் கொஞ்சம் உங்க கணவரை பார்க்கும்போது அது முறை எப்படி இருக்குது பாருங்க. How would you glare? அதோட மோசமா மாத்திக்கிற ஊழியக்காரன். It was worse than that for him. கசப்பான இடத்துக்கு கொண்டு வந்தாரு. You brought us to a bitter place. என் அன்பார்ந்தவர்களே, My dear people, இங்க நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். one thing we learned from him. அற்புதத்தை செய்கிற தேவன் God did a miracle. சில நேரங்களிலே Sometimes கசப்புகளை அனுமதிக்கிறார். He will allow bitterness. சில பிரச்சனைகளை கர்த்தர் He அனுமதிக்கிறார். will allow problems. அப்படி அனுமதிக்கப்படும் பொழுது When He allows problems, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, what is your thoughts? உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு, What is your faith? இந்த கசப்பான அனுபவத்தை In this bitter நான் experience, எப்படி கடந்து வெளியே வருவேன்? how can you come out of that? இது பெரிய பிரச்சனையா இருக்கிறதே. It's a big problem. நேற்று தான் நல்ல அற்புதம் நடந்தது. Yesterday, நேற்று குடும்பத்துல இவ்வளவு சந்தோஷமா there was இருந்தது. so much happiness in the family. இன்றைக்கு இந்த நிலைமை Today, why is this ஏன் situation? இந்த பிரச்சனை? Why is this problem? இவங்களை இவ்வளவு நம்பணுமே, We trusted them so இப்படி much. இதயத்தை கசையப்படுத்திட்டாங்களே. They hurt me so much like this. நான் இவங்களதான் நம்பினேன், I believed this. நான் இவரை நம்பினேன், I believed. நான் இந்த அம்மாவை நம்பினேன், I believed her. நான் இந்த ஊழியக்காரனை நம்பினேன், I believed this நான் இந்த person. நண்பனை I நம்பினேன், believed this இந்த friend. வேலையை நம்பினேன். I believed this ஒரு work. கசப்பு அனுமதிக்கப்பட்டது. A bitter experience was there for you. அந்த கசப்பை இனிப்பாய் மாற்ற தேவன் காத்திருக்கிறார். God is waiting to change it to a sweet experience. ஆனால் இந்த கசப்பிலே நீ என்ன சொல்ல போகிறாய்? But in this bitter time, what are you going to ஒரு do? பிரச்சனை வந்த உடனே Problem comes. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறது என்ன? What comes out of our mouth? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, See the Israel people. உடனே முறுமுறுப்பு. Immediately they start. மோசஸ், Moses, என்ன கசப்பான தண்ணி கிட்ட கொண்டு வந்து இருக்கிற? you brought us to such a bitter water. இவ்வளவு தண்ணி இருக்குது, There's so much water. அத்தனை லட்சம் ஜனங்களும் தண்ணி குடிக்க முடியும். All those lakhs of people can drink from. அவர்களுக்காக இந்த மாறாகட்டை கொண்டு வந்திருக்கிறாரு. He brought them for that reason. அந்த கசப்பான ஒரு அனுபவத்துக்கிட்ட ரொம்ப நாள் இல்லைங்க, It is not very long. ரொம்ப வருஷம் இல்லைங்க, Not many years. ஒரு மாதம் இல்லைங்க, Not a month. ஒரு வாரம் இல்லைங்க, Not a week. வெறும் 3 நாளுங்க. Only 3 days. அவ்வளவு பெரிய அற்புதத்தை நேரடியாக கண்கள்ல பார்த்தோம். They've seen in front of their eyes such a big miracle. இந்த மாதிரி யாராவது நேரடி அற்புதத்தை பார்த்துக்கிறீங்களா? Have you seen a direct miracle? இது வரைக்கும் நம்ம பார்க்கல. We haven't seen. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் பாருங்க. How lucky those Israel people. ஏற்கனவே பார்வோனுடைய வீட்டுல 10 வாதைகளை கண்ணால பார்த்துருவாங்க. They have seen all the 10 plagues that affected those Egyptians. அவன் வெள்ளியும் பொண்ணும் 430 வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிச்சாங்களோ அவ்வளவு கூலியா கொடுத்து அனுப்பிச்சுட்டான். He is given all their salary for 430 years of slavery. அவ்வளவு தான் ஆடு மாடுகள் மேல வச்சு சுமந்துக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா வந்து இருக்கிறாங்க. They are coming out of Egypt with so much happiness, so much wealth. பிரச்சனை வந்தது, Problems came. அங்கேயே நின்றுகள் இல்லாம Without standing there, நீங்க புறப்பட்டு போங்கள், you keep moving. யுத்தத்தை நான் பார்த்துக்கிறேன். I will take care of the புறப்பட்டு வந்தார்கள். They moved and they came forward. கோல் நீட்டப்பட்டது, The staff was சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. the sea was divided into two. சந்தோஷமாய் வெளியே வந்து பாடினார்கள். They came out and sang happily. கீழே வாசனத்தோடு கூட தேவனை மகிமைப்படுத்தினார்கள். They were dancing with tambourines. பார்வனும் பார்வனுடைய சேனை அழித்து போட்டதற்காக They மகிமைப்படுத்தினார்கள். were glorifying God for killing Pharaoh and Pharaoh's army. 3 நாள் பயணம் மறந்து போயிட்டாங்க. 3 days travel, they forgot everything. என்னையா கசப்பான தண்ணி கிட்ட கொண்டு வந்து What you have brought us to such a bitter water? தேவனை ஏற்றுக்கொண்டதனால உங்க வாழ்க்கையில கசப்பா? If because you have accepted God, you இல்லவே இல்லை. no. உனக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. A miracle is waiting for உன் you. வாழ்க்கை இனிமையா போகிறது. Your life will become உன் sweet. வாழ்க்கையில ஒரு இன்பம் வரப்போகிறது. A happiness will come in நீ your life. கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். You might be shedding. ஏன் 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 என்று கேள்வி கேட்டுக் You கொண்டிருக்கலாம். might be asking questions. Why? உண்மைதான். It's இந்த true. கசப்பின் மத்தியில, But in the midst of இந்த this, கசப்பான வாழ்க்கையின் மத்தியில, in the midst of this bitter இந்த life, போராட்டத்தின் மத்தியில, in the midst of this struggle, இந்த துயரத்தின் மத்தியில in the midst of this, ஒரு இனிமை வரப்போகிறது. sweetness is ஒரு going to இனிமை come. A வரப்போகிறது. sweetness is going to come. கர்த்தர் இடத்துல மோசஸ் போய் முறையிடுகிறார். Now to God, Moses goes and talks. இந்த ஜனங்களை பார்த்தீர்களா ஆண்டவரே? Did you see these people? தண்ணி கசப்பா இருக்குதுப்பா. The water is bitter, Lord. சிம்பிள் சொல்யூஷன். He gave a very simple solution. சுலபமான ஒரு வழி. He gave a very simple, easy way. அந்த மரத்தை வெட்டி அதுல போடு. You cut the tree, put it in the water. கசப்பு தண்ணீர் அந்த மதுரமா மாறுதுங்க. The bitter water becomes sweet. வேற ஒண்ணும் இல்ல. Nothing else. உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
The Lord your God Jesus Christ, நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக for our sins to be taken away. நாம் எத்தனையோ முயற்சிகள் எடுத்து விட்டோம். We took so many efforts. தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். In your individual life, you think, இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக before you accepted this, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? how was that life? நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கண்ணீர் இருந்தது, How much tears was there? வேதனை இருந்தது, Sadness was கடன் there. இருந்தது, There was death. வியாதி இருந்தது, There was sickness. போராட்டங்கள் There இருந்தது, was struggles. எத்தனை விதமான கண்ணீர்கள். So many kind of tears. அந்த வேளையில ஆண்டவரை இடத்துல வரும் பொழுது In all that field, when you came to அன்னைக்கு God, செய்த அந்த அற்புதத்தின் தேவன் that day when you did a miracle, that ஏன் God, இன்றைக்கு செய்ய மாட்டாரா? won't He do it today? உனக்காக கல்வாரி சிலுவையில On the Calvary cross, பரலோக தேவன் Lord of அந்த heaven, கல்வாரி சிலுவையில on the Calvary தன் cross, ஜீவனை He கொடுத்திருக்கிறாரே. gave up His life. இந்த ஆண்டவருடைய வார்த்தையை It's God's word. நாம் விசுவாசிக்கும் பொழுது When we start believing, நம்முடைய வாழ்க்கை இனிமையாக மாறும். our life will become sweet. இங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல When these people started grumbling, நான் முறுமுறுக்காமல் we also grumbled அதற்கு at them. மாற்றாக Against that, நேற்று அற்புதத்தை செய்த தேவன் God did a miracle yesterday. இந்த கசப்பான காரியத்தை கூட This bitter experience, இனிமையாய் மாற்றுவார். He will make it sweet. இந்த வார்த்தை சொல்லி விசுவாசித்து பாருங்கள். You believe this word, and நொடிப்பொழுதில் அற்புதம் நடக்கும். in a second you கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி the சொல்லு. clap hands and clap back. என்ன நடந்தது? What happened? ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணீருக்குள்ளே போட்டார். They cut a tree and they threw it in the water. ஒரு சாதாரண மரங்க It was just normal tree. 30 லட்சம் ஜனங்க தண்ணி குடிப்பதற்கு ஒரு மரம் போதுங்க. For a 30 lakhs people to drink water, இந்த one உலகத்தின் மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு to forgive the sins of mankind, ஒரே ஒரு ரட்சகர் போதும். one savior is enough. ஏனென்று சொன்னால் அந்த ரட்சகர் தான் Because that savior, மனிதனுடைய பாவங்களை, for the sin of man, மனிதனுடைய பாவங்களை, sin of mankind, சாபங்களை curses, கல்வாரி சிலுவையில on the Calvary cross, அவர் ஒருவர் தான் ஏற்றுக்கொண்டார். only He accepted. அந்த ஒருவரால் தானே Because of the one, மனித குலத்திற்கு மீட்பு. there is salvation for man. நேற்று உன் வாழ்க்கையில செய்த அதே அற்புதத்தின் தேவன் The miracle He did yesterday in your life, இன்றைக்கு கடந்து போகிற பயணத்தில in the travel that you do உன் today, வாழ்க்கையில அற்புதத்தை He செய்வார். will show miracle in your life. கசப்பு வந்து விட்டது என்று கலங்கி விடாது. Just because the bitterness came, don't be troubled. தீமையான காரியங்கள் வந்து விட்டது என்று கலங்கி போகாது. Just because an evil thing happened, don't be troubled. உன் தேவன் ஜீவனுள்ள தேவன். Your God is a living God. ஒரு நிமிடம் துதிக்கிறாய், 1 minute you pray, ஒரு நிமிடம் முறுமுறுக்கிறாய். 1 minute you grumble. துதிக்கிறாய், Pray. அற்புதம் நடக்கும் போதெல்லாம் துதிக்கிறாய். Whenever the miracle happens, you pray. அற்புதம் நடக்கவில்லை என்று உடனே முறுமுறுக்கிறாய். When the miracle doesn't happen, you pray. ஏன் எனக்கு மட்டும் இந்த வாழ்க்கை? Why only I am ஏன் எனக்கு மட்டும் இந்த கசப்பு? Only why am I getting this bitter? கலங்காது, திகையாது. Don't be troubled. உன் Don't be தேவன் troubled. ஜீவனுள்ள தேவன். Your God is a living God. நேற்று செய்த அதே அற்புதத்தின் தேவன் The miracle He did yesterday, இன்றைக்கு உன் வாழ்க்கையில செய்வார். today He will do it. ஆனால் கசப்பு வந்து விட்டது என்று சொல்லி Just because bitterness came, நீ உடனே பின்வாங்கி போய்விடக் கூடாது. you shouldn't take a step back. ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்து விடக்கூடாது. You shouldn't start grumbling again. ஆண்டவரை பார்த்து தூஷித்து விடக்கூடாது. You shouldn't start cursing God. நீங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் You have to know about the Israel people. அவர்கள் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள். That time they were Israel people. இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து Today, if you believe in Jesus அவரை Christ, மீட்பராக ஏற்றுக்கொண்டு you accept Him as a Savior, இரட்சகராக you ஏற்றுக்கொண்டு accept Him as Redeemer, அவர் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறபடியால் because you have taken a baptism in His name, அந்த இஸ்ரவேல் குடும்பத்திலே நம்மை சேர்த்து விட்டார். He has joined us in Israel's family. நாமும் தேவனுடைய பிள்ளைகள் We தான். are also God's children. நாம் உரிமையோடு கூட ஆண்டவரிடத்திலே கேட்கலாம். We can ask God with authority. அவர்களுக்கு அன்றைக்கு இருந்த சூழ்நிலைக்கு வேறு அற்புதம் நடந்தது. That day for the situation they were in, they got a different miracle. இன்றைக்கு உன்னுடைய சூழ்நிலைக்கு தக்கதுபடி அற்புதத்தை செய்வார். Today, according to your situation, you'll get a miracle. நேற்று எத்தனையோ முறை உன்னை ஜெபித்த போது பதில் கொடுத்த தேவன் Yesterday, how many times you prayed, I answered you. இன்று பதில் கொடுக்கவில்லை என்றல்ல, It's not that He didn't answer you. பதில் கொடுக்க காத்திருக்கிறார். He's waiting to answer. அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். He's waiting to do it. அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமா இருக்க வேண்டும். But we should be ready to accept. கசப்பான வாழ்க்கை வரும் பொழுது, When a bitter life, கசப்பான அனுபவத்துக்குள் நான் வரும் பொழுது, when I come into a bitter experience, இல்லை நேற்று என் தேவன் செய்த தேவன் no, yesterday my God did this. இன்றைக்கு எனக்கு செய்வார். Today He can do it. நேற்று ஒரு நல்ல வேலை செய்து கொண்டிருந்தேன், Yesterday I was doing a nice அது work. கைவிட்டு போய்விட்டது. Now that is not. என்னை வேலையிலிருந்து எடுத்து விட்டாங்க. They removed me from my job. கலங்காத, தெரியாது. Don't be நான் troubled. உனக்கு அதை விட நல்ல வேலை வச்சிருக்கேன். I have given you better. ஐயோ வேலை போயிடுச்சு, My work is. வேலை போயிடுச்சு. My job is. அப்ப எஜமானன் தான் நீ நம்பின. Then you only believe the one. என்ன நம்பவே இல்லை. You didn't believe. என்ன நம்பினியா? Did you believe? நேற்று வேலை போச்சுல, Yesterday அந்த God வேலையை கொடுத்த தேவன் will be இன்னொரு வேலை உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன்.
prepare another job நேற்று for you. கசப்பான வாழ்க்கை வந்தது உண்மைதான். Yesterday bitter life came to you. வேலை இல்லை என்று சொன்னது ஒரு கசப்பான அனுபவம் தான். When they said there's no job, it's a bitter நேற்று வரைக்கும் சுகமா இருந்தாய், Till yesterday you were healthy. இன்று வியாதி இருக்கிறது உண்மைதான். Today you're sick, it's okay. நேற்று வரைக்கும் நீ கடன் இல்லாமல் இருந்திருக்கலாம், Yesterday you were not with debt. இன்றைக்கு நீ கடனோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். Maybe you're living with debt. உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. There is blessing for நேற்று you. வேலை இல்லை என்று சொன்னா இல்லவா, Yesterday you said there's no இன்றைக்கு work. இன்னொரு நல்ல வேலையை ஆய்ந்து கொண்டு Today இருக்கிறார். God will prepare a new work. நேற்று வியாதி இல்லாமல் இருந்து இன்றைக்கு வியாதியோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா. Yesterday you were sickness, but நீ today முறுமுறுக்காமல் ஆண்டவரை துதித்து பார். you don't grumble, just pray உனக்கு like that. இப்பொழுது அற்புதம் நடக்கும். Now you will get a blessing. வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது அற்புதம் When நடக்கும். you're listening to the word, you receive miracle. ஆமென். கருமையான விட Yes, my dear. கசப்பான அனுபவத்துக்குள் கடந்து வர வேண்டும். You have to go through the bitter experience. பாருங்க, மோசஸ் வழி நடத்துகிறார், See, Moses leads them. தேவன் ஒரு பக்கம் நடத்துகிறார், One said God is leading. தேவன் ஒரு பக்கம் இவருடைய வழி நடத்துகிறது. Another said the cloud is இவ்வளவு வழி நடத்தும் பொழுது Even after leading them so much, கசப்பு என்ற ஒரு இடத்துக்கு வந்தவுடனே when they come to a point of bitterness, குறையிடமும் they did முறுமுறுக்க ஆரம்பித்து they விடுகிறார். start arguing and grumbling. இதைதான் வேண்டாம் என்று சொல்லுகிறார். This is what they say, don't do. இதுல ஒரு அனுபவத்தை ஆண்டவருக்கு சொல்லி எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு நல்ல காரியங்கள். Now what a good thing was told to God by இந்த him. கசப்பான அனுபவத்திலிருந்து In this bitter experience, வெளியே வருவதற்கு when you come out of that, அன்றைக்கே முதல் வாக்குத்தத்தம் கொடுத்தவர், the first promise that was given there is, எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த உடனே when he delivered them from Egypt, அவர் கொடுத்த ஒரு மாபெரும் வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், what is the promise he gave us? உடல் சுகம் ஆரோக்கியமாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். He wishes that we live healthily. இன்றைக்கு ஒருவேளை நீ இதுவரைக்கும் இந்த வசனத்தை புரியாமல் இருப்பேன் என்று சொன்னார், Till today, if you haven't understood the verse, இந்த வசனத்தை நீ புரிந்து கொள்வாய் என்று சொன்னார், if you understand the verse today, இந்த வருடத்திலே உன் சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள் எல்லாம் the sickness that you see in your life today, இயேசுவின் நாமத்தினால் கட்டளை கொடுக்கிறோம். in the name of Jesus, உடல்களை விட்டு வெளியே கட்டளை கொடுக்கிறோம். we command and leave the body. கர்த்தர் அதை செய்வார். God will do it. 25-26 வசனம் வாசிங்க ஐயா. Let's read 25-26. யாத்திராகமம் 14. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அது தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராக மாறிச்சு. அவர் அங்கே அவர்களுக்கு, அது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும், நல்லா கவனிங்க. Pay attention there. ஒரு கான்செப்ட் நல்லா வெளியே இருக்க வேண்டாம், வசனத்து மேல் கவனமா Your concentration should be on the verse. வாசிங்க ஐயா. ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை அந்த கசப்பான அனுபவத்துக்குள்ள சோதித்து, நல்ல கவனிங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ண அந்த பிரசங்கத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாமங்களை யாவையும் கை கொண்டால், நல்லா கவனம் வச்சுக்கோங்க. Pay attention. அவர் சொன்ன வார்த்தை மாத்திரம் நீ கை கொண்டால், If you hold on to his, அதான் பதில். என்ன பதில்? what is the answer? தேவன் சொல்லுகிற வார்த்தை கவனமாய் கேட்டு If you diligently listen to the words of அதன்படி the நீ Lord, செய்தால், and we do according to it, வாசிங்கய்யா. நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதியிலே ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன். எல்லாரும் சொல்லுங்க, நானே உன் பரிகாரியை கர்த்தர், the Lord your healer, நானே உன் பரிகாரியை கர்த்தர். the Lord your healer. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், God is promised. எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதியிலே All the disease are put ஒன்று உனக்கு வரப்பண்ணேன், none of it will touch ஒன்று you. உனக்கு வரப்பண்ணேன், None of it will touch ஒன்று you. உனக்கு வரப்பண்ணேன். None of it will உன் touch you. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், I will remove your உன் disease. ஆசீர்வாதங்களை I பூர்ணப்படுத்துவேன், will fill your life with என் நியாயங்களை my என் statutes, நியாயங்களை my rules. நீ கை கொள்ளுவாயா? If you will hold on to கை கொண்டுதான் பாருங்கள் you, just keep them. அந்த வியாதி எப்படி உன் உடலை விட்டு வெளியே போகிறது See என்று how பாருங்கள். the disease will leave your body. இதை எனக்கு உண்மையாகவே சொல்லுங்கள் தேவ சமூகத்துல. This we stand in God's இந்த presence. வசனத்தை இறுதியாய் பற்றிக்கொண்டு, Hold on to this verse. ஆண்டவரே, இனி வருகிற நாட்கள்ல Lord, the days to come, நீர் தான் என் பரிகாரிய கர்த்தர், you are the Lord my என் healer. சரீரத்துல வியாதி வராதபடிக்கு, For no sickness to come in my என்னுடைய body. சரீரத்துல ஒரு வியாதி வரக்கூடாது ஆண்டவரே. For no sickness to touch my body. உனக்காக வாழ்ந்து
முடிக்கிற நாள் வரைக்கும் till the time I finish living, அன்றைக்கு மோசேசுடைய கண்கள் மங்கலாகவில்லை. that day Moses' eyes did not become blind. அவருடைய சரீரத்துல In his body, பலன் குறைந்து போகவில்லை. there was no strength that was reduced. நான் எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் ஆண்டவரே. This is the blessing that I will. ஓட்டத்தை ஓடினேன், I ran the ஓடி முடித்தேன் ஆண்டவரே. I finished it. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் I held on to my என்று faith. பரிசுத்த பவுல் சொன்னது போல Now Saint Paul என் says, வாழ்க்கையில நீங்க ஆசீர்வதிங்க. in my life also, என்னை மாத்திரமல்ல, not only me, எனக்காக கொடுக்கப்பட்ட மந்தைகளையும் all the sheep that அப்படியாய் நீ காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. you should protect them. சபையில ஒருவரும் வியாதியா இருக்க கூடாது. Not one of them should be sick. அப்படியே வியாதி வந்திருந்தாலும் கூட Even if they are sick, that உம்முடைய நாமத்திலே விடுதலை பெற வேண்டும், in your name they should be சுகம் பெற delivered. வேண்டும், They should heal. அற்புதத்தை பெற They வேண்டும். should see them. அவர்கள் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். They should know your name. நீர் யார் என்பதை அறிந்து கொள்ள They வேண்டும். should know who you are. இதுவே நீர் எனக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் This ஆண்டவரே. is the great blessing you give. நாங்கள் சுகத்தோடு கூட உம்மை ஆராதிக்க வேண்டும், We will praise you with முழு faith. இதயத்தோடு கூட ஆராதிக்க We வேண்டும். will praise you with a full heart. கசப்பான அனுபவத்துக்குள்ள வரும்பொழுது When we come into a bitter day, நாங்கள் முறுமுறுக்க கூடாது we ஆண்டவரே. should not grumble. நாங்கள் உம்மை துதிக்க வேண்டும். We should praise you. இந்த சூழ்நிலையில கூட எங்கள் கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி In this situation also you change. நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் We ஆண்டவரே. should believe that. ஹல்லேலூயா. Hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Let's நன்றி. start on the platform. லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே Luke chapter 8. ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். We're going to see an incident. ஏன் இதை உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறோம் என்று சொன்னால், Why we're explaining it to you? தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பும் பொழுது When God sends His அந்த word, வார்த்தை சீடர்களுக்கு புரியவில்லை. that word the disciples didn't understand. ஜனங்கள் எல்லாம் போய்விட்டார்கள். All the people left. சீடர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், Now the disciples asked, நீ சொல்லுகிற இந்த ஊமையங்களால் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள முடியவில்லை, we are not able to understand the parable. இதை எங்களுக்கு விளக்கி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். He says, explain them. இது 3 சுவிசேஷத்திலே நீங்க பார்க்கலாம். We can see in all the 3 synoptic குறிப்பாக gospels. லூக்காவிலே In particular in Luke, 11 வாசிங்கள். let's read from verse 11, chapter 8, verse 11. அந்த ஊமையின் கருத்தாவது, இப்போது ஒவ்வொரு விவசாயி விதைக்க போகிறான் என்று சொன்னால் அவனிடத்துல எந்த பொருளை விதைக்கிறானோ அதை எடுத்துக்கொண்டு போவான். Whatever a sower wants to sow, whatever he wants to reap, only he will sow. ஆனால் தேவனுடைய சமூகம் என்ற இந்த நிலத்துக்குள்ள நீங்கள் வரும் பொழுது When you come into the field of God's presence, இந்த வசனம் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. this verse is God's seal. இந்த விவசாயி என்ன விதைச்சிருக்கிறாரு? What is this farmer sowing? வேத வசனத்தை விதைக்கிறார். He is sowing God's word. வாசிங்க. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், வழி அருகே விழப்பட்ட அந்த வசனத்தை எப்படி கேட்கிறாங்களா? கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க இந்த Pay வசனம். attention. அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்களுடைய இதயத்திலிருந்து எடுத்து போடுகிறார். விதைக்கப்படுகிற விதை The seed that is sown, வழி அருகே விழுந்து விடுகிறது. it falls along the path. அந்த வசனத்தை And the verse, எங்கே இல்லாதபடிக்கு for where it should not stay. இதயத்துல தங்கி விட்டு அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். If the word stays in the heart, start working. நானே உன் பரிகாரிய கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை God said, I am the healer. That word, ஒரு பரிகாரிய கர்த்தர் என்னைக்கோ செத்து கடலில் அடக்கம் பண்ணி போயிட்டாரு. that healer died so long ago, he was buried. எனக்கு எங்க நோயில குணமாக போகுது What sickness gonna get அப்படின்னு அவ்விசுவாசத்தை கொண்டு வந்து இதயத்துல அந்த வசனம் தங்காதபடிக்கு healed? He'll get the unbelief and so that the word does not stay in the எடுத்து heart. போடுகிறானா. He will take it away. அப்போ வழி அருகே விழப்பட்ட அந்த வசனம் எப்படி சொல்லப்படுகிறது சொன்னால், So how the word that is being told, it falls along the path. சபையிலும் சரி மற்ற எல்லா இடங்களிலும் சரி இந்த நாட்கள் நிச்சயமாய் வருவது உண்டு. In its church or anywhere else, it comes true. அப்ப வசனத்தை கேட்டவுடனே விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். The moment they listen to the words, they start believing. அருமையான வேத சத்தியம்பா இன்னைக்கு Very beautiful word. தேவன் எனக்கு நல்ல சத்தியத்தை சொல்லி இருக்கிறார். He gave a very good truth. இனி நான் இதான் விசுவாசிக்க போகிறேன் I'm going to believe this. அப்படின்னு அவர் தீர்மானம் எடுக்கும்போது The moment they take a decision like that, உடனே அவ வர காத்து இருந்து now Satan will be waiting. எங்க இந்த வசனம் உள்ள தங்கிட போகுது. How will this word stay inside? உடனே அவ இதயத்திலிருந்து விசுவாசிக்காதபடி எடுத்து போடுறான். He takes away the word so that they don't believe it. புரியுதுங்களா? Now do you understand? ஏன் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கலன்னு Why miracles don't happen in நம் our life? கண்களால் பார்த்த உடனே அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறோம். Sometimes when we see, we want the miracle to happen. பாருங்க, உதாரணமா உலக பிரகாரம் யோசிச்சு பார்க்குவோம். You think in the worldly time.
ஆண்டவர் சொன்னா அடுத்த நொடி பொழுதுல அற்புதம் நடக்குது, அது வேற விஷயம். What God says, immediately a miracle happens. சாதாரணமா ஒரு விதை விதைக்கிறவன், A person who sows a seed, விதை போய் நிலத்துல விழுந்த பிறகு after the seed falls into the ground, நல்ல நிலத்துல தான் விழுந்திருக்கட்டும், it has to fall on good ground only. காக வந்து எடுத்துன்னு போயிட்டா என்ன பண்ண முடியும்? If the crow comes and takes it, what can you do? விவசாயி தப்பா? Is it the sower's fault? அது அழகா அந்த இடத்துல இருந்து கொச்சிட்டு போயிடுச்சு. That crow will take correctly. ஒண்ணு. One. ரெண்டாவது, சரி நல்ல நிலத்துல உள்ள போய் விழுந்துருக்கு, Maybe it fell inside the good soil. இப்ப அது என்ன பண்ணணும்? Now what that should be done? ஒரு விதை விதைக்கப்பட்டு இருக்கிறது, A seed has been sown. நெல் எடுத்துக்கோ, நெல்லை வந்து விதைச்சிருக்கிறோம், ஒரு நெல் விதைச்சிருக்கிறோம். They put a grain of wheat inside. இப்ப அந்த நெல் போன உடனே Once it's gone, மறுநாள் காலையில புல் வந்து நிக்குதா? will it come on? Will it germinate and come so fast? விதை விதைத்தவன் இன்னொன்று செய்ய வேண்டும். The person who sows should do another thing. What is that? அதற்கு தண்ணீர் ஊற்றப்பட He has வேண்டும். to pour water for that. தண்ணீர் ஊற்றின உடனே After water is poured, காய்ந்திருக்கிற அந்த நெல் இருக்குது இல்லைங்களா, the grain which is dry, அது ஈரமாக்கப்பட வேண்டும். that will become wet. ஈரமாக்கப்பட்டு Once it becomes wet, அந்த நெல் உடைக்கப்பட வேண்டும். it has to be அந்த broken. தோல் உரிக்கப்பட The வேண்டும். husk of it should be broken. அப்படின்னு அரிசியை போட்டு விதைச்சிடலாமையா? Then you can directly put rice and it should அது get. வராது, That won't come. தோலோடு விதைக்கலாம். You have to do it with the அப்ப cover of அது it. தண்ணீர் ஊற்றப்பட்ட பிறகு After the water is அந்த poured, பூமிக்குள்ள மண்ணும் அது ஒன்றா இணைந்து when the mud, gets into அந்த the தோல் seed, உரிக்கப்படணும். and then the cover will be அதுக்கு healed. ஒரு நாள் ஆயிடும். For that one day will happen. இன்னொரு நாள் In another day, அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது, there's a life inside. அந்த ஜீவன் வெளிப்படணும். That life should start coming up. மூன்றாவது நாள் தான் என்ன பண்ணணும்னா, Third day only will அந்த happen. பூமியை பிளந்து கொண்டு It will break open the அந்த ground புல் மேல வர ஆரம்பிக்கும். and that green leaf will come out of it. எத்தனை நாள் ஆச்சு? How many days it took? 3 நாள் ஆச்சு. It took நம்ம 3 days. சும்மா நம்ம ஞானத்துக்கு சொல்றேன். According to our wisdom, it will be. விஞ்ஞானத்துல படிச்சீங்கன்னா இன்னும் தெரிஞ்சுக்கலாம். If you read according to science, you will be more. இதுக்கே இவ்வளவு நாட்கள் ஆகுதுன்னு சொன்னா, For this only if it takes 3 இந்த days. விதை விதைச்சு அடுத்த நிமிஷம் வந்து எடுத்து போட்டா என்ன விதைய விதைச்சேன்னு? I put the seed, but if you take it the minute, how will it grow? நான் விதை விதைச்சேன்பா, I sowed the seed. சத்தியமா விதைச்சேன்பா, I promise I sowed. நல்லா ஏறுவாட்டி விதைச்சேன்பா, I sowed it properly. ஒரு நெல்லு கூட வெளியே வரலப்பா. Not one came out. என்னப்பா வெளியே வரல? Why didn't it come outside? நியாயமா? Is it even justice? 3 நாள் காத்திருந்து 3 days you have to do தண்ணிய it. ஊத்தி You have to pour water. 3ஆவது நாள் காலையில வந்து எட்டி பார்த்தா 3 days later it becomes. அது கொஞ்சம் பச்சையா வெளியே தெரியும். It will come out green one. விதைத்தவனுக்கு அதுதான் முதல் அடையாளம். That is the sign of the first seed. உடனே பலன் கொடுத்துடுதா? Will immediately give it. அதுக்கு சில மாதங்கள் It தேவைப்படுகிறது. will take few months for அது it. முளைத்து மேலே வர வேண்டும். It has to grow, come on top. இப்ப இதுக்கு மேல அதை விட இன்னும் பாதுகாப்பு. Now you have to get more protection for that. ஏற்ற நேரத்துல தண்ணியை ஊத்தணும். You have to give water at the right time. ஏற்ற நேரத்துல எந்த ஆடு மாடு வந்து புல்லு மேய்ஞ்சிடாதபடி பாத்துக்கணும். You should make sure that the cows don't graze over the field. அதுக்குள்ள புல்லு இருந்தா அதை நாத்து எடுத்து அது கரெக்டா நட்டு அது புல்லெல்லாம் எடுத்து சரி பண்ணிடணும். இது வளரும் போதே சரி பண்ணிடணும். When it's growing, only the weeds are growing also, you should take it away. 5 வலியாது 50 வலியாதுன்னு சொல்றாங்க இல்லையா? They say what doesn't benefit, அது மாதிரி will not சின்ன benefit. முளையில இருக்கும் போதே கலையெல்லாம் எடுத்துட்டோம்னா சரியாயிடும். If you take away all the stones when it's small only, it's fine. நல்ல களை வந்துட்டு பிறகு என்ன பண்ண ரெண்டும் போயிடும். If you try to pull it out when it's grown, it both will get destroyed. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த விதை After that, what will the seed do? பூ பூக்கணும். It will start giving a flower. பூ பூத்த பிறகு After it blooms, அதுக்கப்புறம் பிஞ்சு காய் வெளியே கண்ணுக்கு தெரியும். then only it will show. நெல்லு வந்துச்சுப்பா, நெல்லு வந்துச்சுப்பா. The wheat came, the wheat came. நல்ல விவசாயி A good farmer, கத்தி எடுத்துன்னு போகவே மாட்டான். he will not go take the knife and go. நெல்லு வந்த பிறகு சந்தோஷப்படுவான். He will be happy. இன்னும் காத்திருக்கணும், He has to wait more. இன்னும் காத்திருக்கணும். He has to wait more. இப்போ இந்த டைம்ல என்ன வரக்கூடாது? Now what shouldn't come now? மழை வரக்கூடாது, Rain shouldn't come. பனித்துளிகள் தான் வரணும். Only dewdrops. நல்லா இப்ப முளைச்சு நல்லா முத்தி போச்சு. Now it's grown to its fullest. நெல்லு முத்தின பிறகு After the grain has grown அது இப்படி properly, சாயணும். எது? நெல்லு இப்படி சாயணும். it has to fall like this. இவதான் ஒரிஜினல் விவசாயி. That is the true farming. இப்ப அவன் திட்டம் போட்டுருவான். Now he will take a decision. நாளைக்கு இது வந்து என்ன பண்ணிடணும் Tomorrow what I will do? அர்த்தம். ஏன்னா நல்ல சரியான நெல்லு வந்து ஆச்சு. A proper wheat is come now. இதுக்கே ஒரு 3 மாசம் 6 மாசம் கணக்கு இருக்குது. For this only the 3 months, 6 months. அப்ப விதைய விதைச்ச பிறகு Now after you இந்த already sowed, வசனத்தை போட்டு நீங்க புடமிடணும்.
You have to keep making sure this ஒரு grows. விவசாயி அந்த விதையை விதைச்சிட்ட பிறகு After the farmer sows the seed, அப்படியே விட்டுனாக்கா அது வராது. if he just leaves it, it doesn't grow. ஒண்ணுல களை வரணும் அப்படின்னு சொன்னா, அடுத்து வீணான பொருள் வளரணும்னு சொன்னா, If the next the husk should come, நீ எந்த வேலையும் செய்ய தேவை. you don't have to do anything. இங்க ஏதாவது ஒரு காலி லேண்ட் இருந்தா If there's an empty land, நீங்க அதுக்கு ஏறு ஓட்ட வேண்டிய அவசியம் இல்ல, you don't have to do it. விதை விதைக்க வேண்டிய அவசியம் இல்ல, You don't have to sow தண்ணி seeds. ஊத்த வேண்டிய You அவசியம் don't have to எதுவுமே செய்ய You தேவையில்ல. don't have to do anything. அதுவே முளைச்சு அதுவே அந்த காம்பவுண்டே மூடிடும். That it will grow automatically and it cover the entire compound. ஏன்னா அதுக்கு யாரும் வேலை செய்ய வேண்டிய அவசியமே. Because no one has to work for those plants to grow. லேண்டுக்காரன் பார்த்து என்ன பண்ணுவான், What do the person owns an answer? சரி என்ன கண்காணிக்காத போன இப்படி புதார் மாதிரி ஆகி போச்சு, Just because I didn't have இதுக்கு வேற புல்டோசர் கொண்டாந்து எல்லாத்தையும் எடுக்கணும் now say I have to get bulldozer. அப்படின்னு அவன் யோசிக்குவான். He'll think about that. அதே நிலத்துல In that same land, ஒரு காம்பவுண்ட் போட்டு you put a compound அதை ஏர் ஓட்டி and you start driving. அதுல ஒரு காவல்காரனை வச்சு You put a watch, ஏற்ற நேரத்துல தண்ணி ஊத்தி pour water and நல்லா வளர்த்து வந்தான்னா if he grows that, எஜமா பார்க்கும்போது the owner comes and நல்லா sees வந்திருக்குதியா, it is come out. அறுத்துடுவோம். He'll take a sickle. பாத்தீங்களா? Yes. அப்ப பலன் கிடைக்குது. See, you get a result. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அவ்வளவுதான். That's the difference. அப்ப இந்த நிலத்தை வெறுமையா வச்சுனா If you keep the heart open, உலகத்துல இருக்கிற அத்தனை செடிகளும் இங்க வளர்ந்துரும். all the worldly things will grow. கவலை வளர்ந்துரும், Anxiousness will கண்ணீர் grow. வளர்ந்துரும், Tears will come. முறுமுறுப்பு வளர்ந்துரும், Grumbling will grow. புலம்பல் வளர்ந்துடும், See, the mind மோசஸ் will grow. திட்டுறது வளர்ந்துடும், You will start growing. கடவுளை திட்டுறது வளர்ந்துடும். இதுக்கெல்லாம் எதை நீ செய்ய வேண்டிய அவசியமே, You don't have to do anything. அதுவா வளர்ந்துடும். It will automatically இந்த grow. விதைய விதைச்ச பிறகு After you sow the seed, வசன கர்த்தர் சொல்லுகிறார், God said, அவர்கள் விசுவாசித்து they believed ரட்சிக்கப்படாதபடிக்கு for them not to be saved. பிசாசானவன் Satan, உடனே அவருடைய இதயத்துல இருக்கிற அந்த வசனத்தை என்ன பண்றானா, he takes away the words from their heart. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? How many can understand? ஒரு சின்ன கால்குலேஷன் தான் இவ்வளவு இந்த ஒரு வருஷத்துல இவ்வளவு விளங்குறது. With the small verse, there's so much. இன்னும் யோசிச்சா இன்னும் பல மணி நேரம் இதுக்கு இந்த ஒரு வருஷத்துலயே போதிச்சு. This one verse you can preach more. சரி, ரெண்டாவது பகுதி பாத்துருங்க, முடிச்சிடலாம். Let's see second part and 13வது வசனம். 13. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது முதல் விளக்கமே இவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, ரெண்டாவது விளக்கம் இன்னும் எப்படி இருக்குமோ அப்படின்னு பாறையில வேண்ட விதைங்க இது உள்ளவே அதாவது கொஞ்சம் உள்ள போய் என்னமோ வழியில விழுந்து என்னமோ ஆயிடுச்சு. இது ரெண்டாவது இதயத்துக்குள்ள போய்கிது, இது பாறையில விழுந்துச்சு. ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் என்னத்து விசுவாசித்து சோதனை காலத்தில் போச்சியா, என்னாச்சு? What happened? போச்சு. Went. விதை விழுந்துச்சு. The seed fell. எங்க விழுந்துச்சு? Where did it fall? இதயம் திறக்கப்படல. The heart is not open. பாறை மாதிரி கல்லான இதயம். It's a rock hard heart. அத போய் மன்னிக்கணுமா? Should I forgive them? அத போய் ஏற்றுக்கொள்ளணுமா? Should I accept her? இத செய்யணுமா? Should I do this? அத செய்யணுமா? Should I do this? என்னையா போதனை? What is this speech? கல்ல இதயமா வச்சுக்க. You harden your heart as a rock. விதை போன உடனே When the seed goes, அருமையான பிரசங்கம். very beautiful. ஆனா இதயத்துக்குள்ள போகவே, But you never go inside the heart. அதாவது இதயத்துக்குள்ள போன உடனே அவன் எடுத்து போட்டான். At least that went into the heart and he took it away. இதுக்கு அவன் வரவே இல்ல. He didn't come for this. இந்த வேலைக்கு யாரும் வரல, Who didn't come for this? விசுவாசம் வரவே இல்லை. Satan never came. ஏன்னா அது உள்ள போயிடுச்சு. Because that it is went in. உள்ள தங்கிட்டு அது வேலை செஞ்சிடும். If it goes more in, இது உள்ளவே போல it's never went. அவன் கவலைப்படல. He never worried. நீயே தீஞ்சு போயிடுவ போயா, You will only get it out. Don't நீயே பின் வாங்கி போயிடுவ போயா, You will only back. நான் உனக்கு பின்னாடி இது வேலையெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே. I did not do the work of taking these seeds out. உழுந்துச்சு, It fell. முளைச்சிச்சு, It grew. வந்துச்சு. It came up. வெயில் பட்ட உடனே The moment sun came. வேற இல்லை இல்லையா, There's no root. வசனம் உள்ள போவே இல்லை இல்லையா, The words never went in. மன்னிக்கவே இல்லை இல்லையா, Never forget. ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை Not இல்லையா, ready to accept it. விட்டு கொடுக்க போக தயாரா There's இல்லையா, no compromise. அங்கேயே இருந்துச்சு. It stay there only. பின்வாங்கி போயிட்டு Here we go back off. அவிசுவாசம் என்னென்ன வேலை பண்ணுது பாத்தீங்களா? See what your unbelief does. தொடர்ச்சியை பார்ப்போம். Let's see the continuation. கர்த்தர் கிருபை செய்வார். God will bless. செபிப்போமா. Let us pray. கிருபையுடைய நல்ல ஆண்டவரே, Our gracious Lord,
நீங்கள் சும்மா இருப்பீர்கள். You will be quiet. புறப்பட்டு போங்கள். Go. புறப்பட்டு போங்கள். Go forward. யுத்தம் என்னுடைய. War is mine. புறப்பட்டு போங்கள். Go forth. ஜெபத்திற்கு பதில் வந்தது. Your answer. ஜெபத்திற்கு பதில் வந்தது. Your prayers are answered. பயணமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். You have gone as a traveler. இஸ்ரவேல் ஜனங்கள் பயணமாய் கடந்து போறது போல How the Israel people are traveling. கர்த்தர் நம்ம வாழ்க்கையின் பயணத்தில் கடந்து போக செய்கிறார். We are also traveling in the journey. அவர் அற்புதத்தை செய்கிற தேவன். He is the one who doesn't matter. கசப்பான வாழ்க்கை வந்தாலும் கூட Even if a bitter life, மதுரமாய் மாற்றப் போகிறார். He will make it sweet. கல்வாரி சிலுவையில் செய்திருக்கிறது. He has done in the Calvary. கல்வாரி சிலுவையில் செய்திருக்கிறது. What He done in the Calvary cross. கல்வாரி சிலுவையில் அந்த அற்புதத்தை செய்ய போகிறது. That Calvary cross you அந்த இயேசுவை நம்புங்க. You believe your. இந்த வார்த்தை உள்ளே வையுங்கள். Keep this word in your heart. நான் உங்களுக்கு ஒரு ஞாபகம் The rules and statutes ஒரு நியாயத்தை கட்டளையிடுகிறது. I am commanding you. என்று கேட்கப்பட்ட வசனங்கள் All the words I listen to. கவனமாய் கேட்டு. Pay attention. கவனமாய் கேட்டு. Pay attention. அந்த வார்த்தைகளை உள்ளே வைத்து. Keep those words in your heart. விசுவாசிக்க ஆரம்பிங்க. Start believing. நானே உன் பரியாரை கர்த்தர். I am your healer. நானே உன் பரியாரை I கர்த்தர். am your healer. எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதியில All the disease that came to உனக்கு you, நான் வர பண்ண மாட்டேன். none of it will touch you. நான் உனக்கு வர பண்ண மாட்டேன். None of it will touch you. நானே உன் பரியாரை கர்த்தர். I am the Lord your healer. என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். With my wounds you are healed. ஜெபிப்போமா. Let us pray. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious இந்த Lord, காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி we செலுத்துகிறோம். thank you this morning. worship. கேட்கப்பட்ட வேத சத்தியங்களுக்காக நன்றி We செலுத்துகிறோம். thank you for all the இந்த promises. வேத சத்தியங்களை ஆண்டவரே Lord, this truth. ஒன்றும் உங்களுடைய பிள்ளைகளுடைய இதயத்திலிருந்து எடுத்துப்படாதபடிக்கு For one not to should go out of their heart. கற்பாரண்டு விழாதபடிக்கு Let it not fall on the rock. வசனங்கள உள்ளத்தின் ஆழத்தில் விழட்டும். Let those words fall in the deep. 30, 60, 100 பலன் கொடுக்கின்ற Let it give 3 or 100. கிருபை செய்யுங்க. Lord, you give the கிருபை praise. செய்யுங்க. You give that praise. கிருபை செய்யுங்க. You give that praise. கிருபை தாருங்க. You give that உடைய praise. பிள்ளைகள் மேல் மனம் இறங்குங்க. Lord, have compassion. உடைய பிள்ளைகள் மேல் மனம் இறங்க. Have compassion. இதுவரைக்கும் விசுவாசிக்காமல் போயிருக்கலாம். Till now they wouldn't have. இதுவரைக்கும் நம்பாமல் Till போயிருக்கலாம். now they wouldn't have. நீர் இரக்கமுள்ள தேவன். But you are a நீர் compassionate. மனதுருகிற தேவன். You're a pitying God. எத்தனையோ முரட்டாட்டம் செய்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். Lord, the Israel grumbled against you. ஆனாலும் பின்தொடர்ந்து அற்புதத்தை செய்த But தேவன் still you continue to do it. இன்றைக்கும் உடைய பிள்ளைகளோடு கூட Today also for your இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர். your promise and your saving. ஒருவேளை எங்களிடத்தில் எத்தனையோ முரட்டாட்டங்கள் We இருந்திருக்கலாம். might be grumbling. எத்தனையோ முரட்டாட்டங்கள் எங்களிடத்தில் We இருந்திருக்கலாம். might be stubborn. எங்களை மன்னிங்கப்பா. You forgive us. எங்களை மன்னிக்க ஆண்டவரே. You forgive us. உடைய வார்த்தை விசுவாசிக்கிற ஆண்டவரே. Lord, we believe your அதை word. எடுத்து போடாதபடிக்கு For them not to go out. பிசாசு எங்களுக்குள்ள இருக்கிற வசனங்களை எடுத்து For போடாதபடிக்கு Satan not to take away those. தேவரே எங்களை ஆசீர்வதிங்க. Lord, you bless us. கற்பாறை போல எங்களை இதயம் வெறுக்கும் அடிச்சதார். If our hearts are like உடைய rock, வார்த்தை சமட்டி என்று சொல்லப்படுகிறது. your word is கண்மலையாகிய சமட்டி என்று சொல்லப்படுகிறது. story all the rocks. எங்கள் கல்லான இதயம் உடைக்கப்பட்டு Let our heart, இந்த வார்த்தைகள் இதயம் உடைக்கப்பட்டு let our hearts be broken. உங்களுடைய வார்த்தை உள்ளே போய் தங்கிட்டு மாட்டோம். Let your word go அது inside. கிரிகளை செய்ய ஆரம்பிக்கிட்டு Let us மாட்டோம். start working. அற்புதங்களை நாங்கள் காணட்டு மாட்டோம். Let us see miracles. அதிசயங்களை நாங்கள் காணட்டும் அப்பா. Let us see wonders. சபையார் யாவரும் அன்பின் கரங்களில் ஒப்புவிடுகிறோம். Put it as all the கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வியாதியோடு வந்திருக்கிற you come and sit. பலவீனத்தோடு படுத்திருக்கிற You sleep. உங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்புவிடுகிறோம். Put it as all the மனிதனுக்கு இப்போது ஒரு அற்புதம் நடக்கட்டும் மாட்டோம். Let a miracle happen. இப்போது ஒரு அற்புதம் நடக்கட்டும். Let a miracle happen. வரும்போது சோர்வாய் வந்தார்கள். They came sick. சுகபலத்தோடு போக They go back. தேவன் உங்களுடைய வார்த்தை அனுப்பி You send your மகளை ஆசீர்வதிங்க. bless the மனிதனை God. உடைய கரத்தில் ஒப்புவிடுகிறோம். Put it as சுகத்தை கண்டறி கொடுப்பீராக. give them a அவருடைய போரின் சகோதரனுடைய கரத்தில் ஒப்புவிடுகிறோம். put it as இப்போது அவருடைய சரீரத்தில் இருக்கிற in her body. எல்லா பலவீனங்களையும் All the sick. இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus. கடிந்து கொள்கிறோம் சுவாமி. We take it away. உடனே வெளியேறும்படி சொல்லுகிறோம். Let it get out of the கர்த்தர்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. Thank you for doing it. வாசிக்கபடி கரத்தில் ஒப்புவிடுகிறோம். Put it as தரிசனத்தை நம்முடைய கரத்தில் ஒப்புவிடுகிறோம். put it as மருத்துவமனையில் இருக்கிற அவர்களுடைய கர்த்தர் தாமே தொடுபடியா Lord, செபிக்கிறோம். we bless her which is the Lord. கர்த்தருடைய தொடுபடியா செபிக்கிறோம். Bless her, Lord. கர்த்தருடைய தொடுபடியா செபிக்கிறோம். Bless her, Lord. எகிப்துக்கு வரப்பட்ட வியாதியில In the disease that came, ஒன்று வரப்பட மாட்டேன் என்று சொன்னீரே. said none of it. அடியனுடைய மனைவி லீலாவுடைய கரத்தில் ஒப்புவிடுகிறோம். Lord, you put it in your hand. மகனுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் All the sickness that இயேசுவின் நாமத்தினால் கடிந்து in கொள்ளுகிறோம். the name of Jesus, we இந்த take கசப்பான அனுபவத்திலிருந்து this bitter ஒரு experience. இனிமையான அனுபவத்துக்கு வரும்படி Let us go into sweet. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி Glorify you நாங்கள் முறுமுறுக்காதபடிக்கு without grumbling. புலம்பாதபடிக்கு Without whining. உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படி For to praise you, Lord. கர்த்தர் மகனுக்கு நீனாவை சுகத்தை கொடுப்பீராக. Lord, you give a healing to சுகத்தை கட்டளை கொடுப்பீராக. heal us. வியாதியோடு யாராவது வந்திருந்தார், If anyone is coming, பலவீனத்தோடு வந்திருந்தார், someone weakness. ஒருவேளை இத்தனை நாட்கள் முறுமுறுத்திருந்தார், Then today they are ஒரு வருஷத்துக்கு கூட ரத்தத்தால் கழுவுங்கப்பா. with your blood you wash them. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. Give them full healing. பரிபூர்ண ஆரோக்கியத்தை Give கொடுங்க. them full health, Lord. ஒரு நல்ல இனிமையான வாழ்க்கையிலே உங்களுடைய பிள்ளைகள் வாழும்படி, Lord, let your children live a sweet life. கசப்பான அனுபவத்துக்கு வெளியே வரும்படி Let them come out of the bitter experience. கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. You help them. மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். You take the glory. ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் Bless them with your blessing. இயேசுவின் நாமத்தினால் In பிதாவே. the name of Jesus, we pray. ஆமென். Amen. கரங்களை தட்டி Let's ஆண்டவருக்கு clap our hands.